Hi friends, welcome to Films to Fashion. So இன்னைக்கு கவிஸ் வீலாகில் நீங்கள் பார்க்க போகிறது நாங்கள் கடலூர் சில்வர் பீச் இந்த வெக்கேஷனுக்கு போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணோம். ஸோ அதன்படி நாங்கள் கடலூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தோம். நெக்ஸ்ட்டு சில்வர் பீச் போகிற 5ஆம் நம்பர் பஸ்ஸில் ஏறி உக்காந்தாச்சு. செம்ம வெயில், மணி 11:30. பட் அந்த பஸ்ஸில் உட்காரவே முடியல, அவ்வளோ வெயிலாக இருந்துச்சு. இருந்தாலும் பீச்சுக்கு போகிற சந்தோஷத்தில் ஏறி உட்காந்து கிளம்பியாச்சு. ஸோ இந்த பீச்சுக்கு நான் ஏற்கனவே போய் 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இப்போ போனாக்கா இடமே சுத்தமாக மாறி இருக்கு. எல்லாமே இது பிளாக்ஸ் போட்டு ஒரு பெரிய ஃபங்க்ஷன்லாம் எப்படி நடக்கிற இடத்த மாதிரி மாற்றி வச்சிருந்தாங்க. ரொம்ப பார்க்கவே பிரமிப்பாகவும் பிரம்மாண்டமாகவும் இருந்துச்சு என்ட்ரன்ஸு. ஸோ நாங்கள் எல்லாம் ஹாப்பியாக உள்ள நடந்து போக ஆரம்பித்தோம். ஸோ பீச்சுனால யாருக்கு தானே பிடிக்காது. ஸோ அவனுக்கு பீச்சுனா அவ்வளோ பிடிக்கும். பட் என் தங்கச்சி பையன் ஒரே ஒரு அலை அவனை தட்டுச்சு. கொஞ்சம் தண்ணி வாயில படுவாங்க. அதுக்கப்புறம் வரவே இல்லை. அவன் கரையில தான் நின்றுட்டே இருந்தான். ஸோ அப்பப்போ அவனை பார்த்துட்டு இருக்குது. நான் வீடியோ எடுக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் என்னோட வேலை எடுத்துக்கிட்டே போனேன். பீச்சில் அந்த மணி 12 மணி ஆயிடுச்சு போகிறது. ஆனால் வெயிலே தெரியல, சுத்தமாக வெயிலே தெரியல. அந்த ஈர காற்று ஹாப்பியாக ஜாலியாக இருந்துச்சு. 3 மணி நேரம் இவ்வளோ சந்தோஷமாக பீச்சில் என்ஜாய் பண்ணோம். கடல் அலைன்றதும் காலை நினைக்கிறதும் நீக்கிறது, கடல் கூட நாம் விளையாடுறோம், அது கூட விளையாடுறது உண்மையிலே அதை அனுபவிக்கும்போது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க கடலுக்கு வரும்போது. அது எல்லாருக்குமே கடல் அப்படின்றது எனக்குமே ரொம்பவும் பிடிச்சமான விஷயம். கடல் ஒன்று. ஸோ நான் வீடியோ எடுக்கிறத நிறுத்திட்டு நான் தண்ணியில் ஆகணும்னு ஆசைப்பட்டு போனப்போ என் தங்கச்சி வீடியோ எடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ நானும் என் தங்கச்சி பொண்ணும் சேர்ந்து கிளிங்கள்லாம் பொறுக்கணும், நண்டு பார்த்தோம், சிப்பி தண்ணிக்குள்ளே ஓட்டத்தை பார்த்தோம். ஸோ அதை நாங்கள் பொறுக்கிட்டு இருந்தோம். திரும்ப பெரிய அலை வர உள்ளே போகும்போது அங்கே இருக்கிற காட்ஸ் எங்களை வார்ன் பண்ணிகிட்டே இருந்தாங்க, அந்த அலைக்கு மேலே போகாதீங்க, அந்த அலைக்கு மேலே போகாதீங்க அப்படின்னு. அப்புறம் விதவிதமாக நின்று ஃபோட்டோ எடுத்தோம். மாறி மாறி விதவிதமாக நின்று ஃபோட்டோ எடுக்கணும்னு தோணுச்சு. எவ்வளோ ஃபோட்டோ எடுக்க முடியுமோ அவ்வளோ ஃபோட்டோவையும் மாறி மாறி எடுத்தாச்சு. தண்ணியில் நின்று கரையில் நின்று. ஸோ எல்லோரும் ஃபோன் இருந்ததுனால அவங்கவுங்க கையில் இருக்கிற ஃபோனில் எல்லா ஃபோட்டோஸுமே நாங்கள் எடுத்தோம். ஸோ தங்கச்சி ஃபேமிலியோடு போயிருந்தது. ஸோ நாங்கள் மதிய சாப்பாடும் கொண்டுட்டு போயிட்டோம். புளி சாதமும் தயிர் சாதமும் எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஏன்னா பீச்சில் இருந்து மதிய சாப்பாட்டுக்கு வெளியில் போகணும் அப்படின்னாக்கா ரொம்ப தூரம் ஆகும். ஸோ அங்கே வெறுமனே நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்றதுனால நாங்கள் லஞ்சு கொண்டுட்டே போயிட்டோம். ஸோ நாங்கள் சத்து சாப்பிட உட்காந்துட்டோம். ஒரு 3 மணி நேரம் கடலில் நல்லா ஆடினதுக்கு அப்புறமேலுக்கு மணி ஒரு 2:15 இருக்கும். அப்போ தான் சாப்பிட உட்காந்தோம். பட் அது வரைக்குமே கும்பலே கிடையாது அங்கே. அப்படி இருந்துச்சு, கும்பலே இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அதுவுமே நல்ல என்ஜாயபிள் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ எல்லாருமே அசம்பிள் ஆயாச்சு, சாப்பிடவும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான அனுபவமாக இருந்தது. ஃபேமிலியோட ஒரு டூர் மாதிரி போயிட்டு வந்தது மாதிரி. பீச்சும் இருந்துச்சு, ப்ளஸ் ஃபேமிலியோட ஃபன்னும் இருந்துச்சு. எல்லாருமே சேர்ந்து போயிட்டு வந்தோம் நாங்கள். ஸோ சாப்பிட்டு முடிச்சாச்சு. என் தங்கச்சி பையன் பீச்சுக்கு வருது எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? அதனால வேணா அவனை கிண்டல் பண்ணணும் அப்படின்ட்டு அவனை போய் பேட்டி எடுக்கிற மாதிரி சும்மா அவனை என்ஜாய் பண்ணிட்டு அவன் கூட நான் இருந்தேன். ஸோ என்னால் அதுக்கு மேலே அலையில் உட்கார முடியல, ரொம்ப டயர்டாக இருந்ததுன்னு சொல்லிட்டு நானும் அவன் கூட அவனை கம்பெனி கொடுக்கறதுக்கு உட்காந்துட்டான். அவன் ஒரு வீடு கட்ட ஆரம்பித்தான். ஸோ கட்டுடா அப்படின்ட்டு அவனுக்கு தெரியாமல் வீடியோ எடுத்தேன். பட் அவன் கண்டுபிடிச்சிட்டான். சரி பரவாயில்ல அப்படின்ட்டு அவனுக்கு சேர்ந்துக்கிட்டு அவன் வீடு கட்டவும் நான் வீடியோ எடுத்தேன். என் தங்கச்சி பொண்ணும் வீடு கட்டிட்டு இருந்தா கோபுரம் மாதிரி. ஸோ அதையும் வீடியோ எடுத்தாச்சு. ஸோ 2 பேருக்கும் போட்டி, யார் பெருசாக கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 பேரும் கட்டிகிட்டு இருந்தாங்க. நான் அதை வேடிக்கை பார்த்துட்டு நான் உட்காந்தேன். அப்புறம் ஃபோட்டோக்கார் ஒருத்தர் வந்தார். சரி ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு தோணுச்சு. திரும்ப ஒரு குரூப் ஃபோட்டோவும் ஒரு சிங்கிள் ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டு ஹாப்பி
டாட்டா சொல்லிட்டு பாய் பாய் சி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். சரி போறப்ப அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கடைகள்லாம் ஓபன் பண்ணிட்டு இருந்தாங்களா. ஸோ என்ன வாங்குறதுன்னு பார்க்கும்போது ஏற்கனவே நாங்கள் ஆல்ரெடி சாப்பிட்டோம். ஸோ அதனால எதுவும் அதிகமா வாங்காம கம்மியா தர்பூசணி, பசங்களுக்கு லேசு, நான் வந்து ஸ்வீட் கார்ன் அது மாதிரி வாங்கிட்டு நார்மலா கிளம்பியாச்சு. ஸோ கிளம்பி போகும்போதும் கிண்டல் அடிச்சுக்கிட்டு ஒருத்தவங்கள கிண்டல் அடிச்சுக்கிட்டு ஜாலியா சுத்தி ஏற்கனவே அந்த வழியில வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அடுத்த வழியில நடந்து போக ஆரம்பிச்சோம். ஸோ நடக்கும்போது பாத்தீங்க அப்படின்னாக்க தண்ணியில இருந்ததுனால ட்ரெஸ் ஃபுல்லா கடல் மண். ஸோ அதை வேற தட்டிக்கிட்டே திரும்ப அங்க பஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப என்னை வந்து கொஞ்சம் கலாய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கேட்கும்போது நான் வீடு கட்டினேன். அப்புறம் வேற என்ன பண்ண? மண்ணுல விளையாண்டா தண்ணி மண்ணுல வந்துட்டு இருக்கும் போதே கலாய்ச்சோம். அப்புறம் வாயில தண்ணி போச்சா வரைக்கும் ஒரு என்டர்டைன்மெண்ட். என்ன பண்ண உடனே பயந்துட்டு ரைட் கடைசியா